இடரல் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கைக்கு பேரு சமாதானம். இடரல் இல்ல. ஏன்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று எழுதல. மிகுந்த சமாதானம். வேதத்தை நேசிச்சு வாசிக்கும் போது, ஆண்டவர் இதுல இருந்து என்கிட்ட என்ன பேசுறீங்க ஆண்டவர்? பிரசங்கத்துக்கான தேடுதல் அல்ல, என்கிட்ட என்ன பேசுறீங்க? ஆமே. ஜெபிக்க ஜெபிக்க எதெல்லாம் போடப்படுதோ, வெளிப்பாடா இறங்குதோ, அதை சிலது சென்ஸ் பண்ணுவேன், சிலது சென்ஸ் பண்ண முடியாது. எல்லாம் டெபாசிட் ஆயிருது பொக்கிஷத்துல, இருதயமாகிய பொக்கிஷத்துல. அதுக்கப்புறம் நாங்க சும்மா ஜெபம் பண்ணோடனே அது அப்படியே அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் வெளியே வருது. என்னுடைய வாழ்க்கை அனுபவம் அதுதான். வேர்ட் ஆஃப் விஸ்டம் வருது. அப்படியே இந்த கூட்டத்துக்கு அழகா அந்த வார்த்தையை அழகா கொடுக்கிறார் கர்த்தர், கோர்வையா கொடுக்கிறார். காரணம் என்ன? ஜெபிக்கும் போது அவைகள் எல்லாம் ஸ்டோர்ட் ஆகும். ஆமே. உம்முடைய வேதத்துள்ள உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிப்போம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமை. நெருக்கடி வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, கேள்விகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பைபிளை எடுத்துட்டு தனியா போய் உட்காந்து வேதத்தை புரட்டி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும் போது அந்த வேதத்திலிருந்து வருகிற ஆலோசனைகளை பிடித்து கொள்ளுகிற வாழ்க்கை தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் தேவை. விசுவாசியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவ வாழ்க்கையை நடத்தணும். அது ரொம்ப முக்கியம். வேதத்தை வாசித்து ஜெபித்து ஒரு பிரச்சனைக்கான பதில் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வேதம் கொடுக்கிற வழியில கர்த்தர் என்ன சொல்றாரு? சில நேரத்தில் வேதத்தின் மூலமாக கர்த்தர் என்னை ஆலோசனை கொடுக்கிறார், ஆச்சரியப்படுத்துகிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உணர்த்தி என்னை சரி செய்ய விரும்புகிறார். வேதத்தின் மூலமா என்னை கண்டிக்கிறார். வேதத்தின் மூலமா என்னை ஆண்டவர் சமாதானப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார், சந்தோஷப்படுத்துகிறார். எல்லாம் அந்த வேதத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு.